தமிழக முதல்வர் நம் தமிழக தளபதி சி ஜோசப் விஜய் அவர்கள் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த பட்டமங்கலம் கிராம மக்களுக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அதுவும் அந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள சரவணன் அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மற்றும் இந்த விழாவுக்கு என்னோட அழைப்பையும் எங்கள் மாவட்ட சார்பில் அழைப்பை ஏற்று ஏற்கனவே அந்த அக்கா பற்றி சொல்லணும்னா அவங்க மாநில கொள்ளியப்பரப்பு இணைச் செயலாளர் கேத்ரினா மாநில அக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடியே திருப்பத்தூர்ல ஒரு பேசினாங்க. அது பேச்சு பத்த வச்ச வெடி தான் இப்போது வரைக்கும் ஒரு வெற்றி வெடியா ஒரு ஆரம்ப அவங்க போட்ட ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இங்க ஒரு வெற்றியா நம்ம கிட்ட வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி அக்கான்னு தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் என் அன்பு அண்ணன் சகோதரர் மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் மற்ற ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சார்பு அணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் அவர்களுக்கும் என் நன்றி வருகை வரவேற்று மற்றும் இது பொதுவாக சொல்லணும்னா இந்த விழாவை ஏற்பாடு பண்ணும்போது அவர் நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணுவாருன்னு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே பெற்ற அம்மா நம்ம கடவுளை நினைப்போம். ஆனால் அவர் அவர் படி மேலே போய் ஒரு கோவிலே கட்டி அவங்க அம்மா அதை சிறப்பிச்சு பண்ணிட்டு இருக்கவர். அது மாதிரி மக்களுக்கு நல்லது செய்வார். ஆனால் இதெல்லாம் யாருமே நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி மாவட்டத்தில் சொன்ன மாதிரி 1500 ரேஷன் கார்டுக்கும் தன்னோட நலத்திட்டங்கள் போய் சேரணும்னு கரெக்டாக எடுத்து இந்த விழாவை இவ்வளவு தூரம் ஒருங்கிணைச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு நன்றி. இத்தனை பேர் நன்றி சொல்லி நான் மட்டும் பத்தாது. நான் இங்கே எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க இங்கே வரும்போது நான் பொதுவாக சும்மா பெருமைக்காண்டி இங்கே உட்காந்து ஸ்டேஜ் வருவாங்காண்டி சொல்லலை. நிறைய இடத்துக்கு நான் ஓட்டு கேட்க போயிருக்கேன். போனப்பெல்லாம் இருந்தது இந்த பட்டமங்கலத்தில் இங்கே இருக்க பெண்கள் இளைஞர்கள் கொடுத்த எழுச்சி எனக்கு அவ்வளோ ஈவினிங் வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சக்தியாக இருக்கு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த அந்த எழுச்சி தான் நான் வெற்றி பெறுவேங்கிற ஒரு நம்பிக்கையை என் மனசுக்குள்ள முதல்ல பதிச்சது இந்த பட்டமங்கலத்தில் இந்த மக்கள் கொடுத்த அந்த ஒரு எழுச்சியான வரவேற்பு தான். அதுக்காண்டியே முதல்ல கோடான கோடி நன்றியை பட்டமங்கலத்தை சார்ந்த மக்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு ஒரு கூட்டம்னா மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்தா கூட்டுவாங்க. ஆனா நீங்க ஓட்டு கேட்க வரும்போது நீங்க நின்ன ஒருத்தவங்களும் நம்ம தளபதி அவர்கள் முதலமைச்சரா வரணுங்கிற அது எதிர்பார்ப்போடு அந்த உங்க கண் அந்த ஏற்கையை தெரிஞ்சு அந்த எதிர்பார்ப்பு தெரிஞ்சு அது மாற்ற விரும்புறீங்கிறது தெரிஞ்சு அதை எல்லாமே நீங்க ஓட்டா மாற்றி ஒரு சாதாரண ஆளாக இருந்த என்னைய ஒரு சட்டமன்ற, அதாவது திருப்பத்தூர் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிங்க. அதுவும் சாதாரணமாக்கல, ஒரு வரலாற்று வெற்றியை கொடுத்து எங்கே போனாலும் உண்மையில சொல்ல போன சட்டமன்றத்தில் 234 தொகுதியில் எம்எல்ஏ இருந்தாலும் நான் ஒரு தனி சிறப்பான எம்எல்ஏ. அந்த பெருமை நம்ம திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்ததுல நம்ம பட்டமங்கலம் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த வெற்றியை முதல்ல உறுதி செய்தவங்க நீங்க. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம தளபதி அவர்கள் எப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க கண்டாலும் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு முக்கியம் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாம லஞ்சம், இப்ப தமிழ்நாட்டில் நீங்க பாக்குறீங்க, இப்ப அதிகாரிக்கெல்லாம் போறீங்க, யாராவது லஞ்சம் எதுவும் வாங்குறாங்களா? அவங்கள்ட்ட வாங்குறாங்களா? எங்கேயாவது இருக்கவே இருக்காது. அப்படியே வாங்கினாலும் சொல்லுங்க, லஞ்சம் லாபமற்ற ஆட்சியை மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் கொடுப்பாங்க. தளபதியோட முக்கிய கொள்கையை உண்மையான மக்கள் ஆட்சியை கொடுக்கறது தான். அதுதான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் வழியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கும் எதுக்கும் லஞ்சம் தர வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களோட கடமை. அதுக்காண்டி தான் நாங்க இருக்கோம். இனிமே நீங்க எதை பத்தியும் நினைச்சு நாங்க பிரச்சாரத்தப்ப சொன்னதுதான், உங்களோட கவலைகள் அனைமே மறந்து போயிடுச்சு. நான் சொன்னது மாதிரி உங்களோட மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு. இனிமே எதை பத்தி கவலைப்படாதீங்க. படிப்படியா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொண்டு சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. உடனே செய்ய முடியாட்டினாலும் ஒன்னொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் உங்களுக்கு கொண்டு சேர்ப்போம். அதை நான் உறுதி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்களாம் என்னைக்குமே நன்றியோடும் விசுவாசத்தோடு இருக்கிறவங்க. ஓட்டு போட்டவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க. ஓட்டு போட்ட பிரதிநிதிகளை ஏன்னா நீங்களாம் உங்களுக்கு நான்லாம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. நானும் நீங்க கட்ட வரி பணத்துல மாசம் ஆனா சம்பளம் வாங்குற ஒரு ஆளு தான். எனக்கு எப்படி அடுத்த அரசு அதிகாரிக்கு எப்படி சம்பளம் வருதோ அதே மாதிரி தான் அந்த சம்பளம் வரும். அதை வச்சுதான் நானும் எங்கள் செலவுகள்லாம் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் சாதாரண நீங்க சட்டமன்ற உறுப்பினர் இவரெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்களே எப்போ வேணா நீங்க பார்க்க வரலாம்.
நான் எங்கிட்ட தான் சுத்திட்டு இருப்பேன். திருப்பத்தூர் ஏதாச்சும் ஒரு மூலையில் ஏதாவது ஊர்ல நடந்துட்டு இருப்பேன், எங்கேயாச்சும் இருப்பேன். நீங்க எந்த பார்க்கலாம், எந்த குறையினாலும் சொல்லலாம். என்னைய பத்தி உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாகவும் சொல்லலாம். எதுவுமல்லாம் என்னை தவறுகளை திருத்தி கொண்டு இன்னும் மேலும் உங்களுக்காண்டி உழைக்கிறக்காண்டி தான் நான் இருக்கேன். உங்களுக்கான உழைக்கிறது மட்டும்தான் என்னோட லட்சியம். அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் கொண்டு வர அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தான் என்னோட கடமை. மேலும் வந்து இங்க இருக்க வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எப்படி ஆட்சி அமைக்குங்கிற நிறைய பேர் இது பண்ணாங்க. ஆனா வந்து நம்ம சொல்றாங்க, தளபதி சொன்னாப்புல பிரச்சாரத்தப்பே பொதுக்கூட்டத்தப்பவே என்ன சொன்னாங்கன்னா, எங்க கட்சி வந்து நாங்க ஆரம்பிச்ச ஆளு சேர்க்கல, எங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருந்தாங்க. அது உண்மைதானே எனக்கிறது. நான் ஓட்டு எண்ணிக்கை என்னைக்கு தான் தெரிஞ்சு நான் முடிவு பண்ணியிருந்த ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு விழுந்தாலும் நான் ஒரு 85,000 ஓட்டு வாங்குவேன்னு நினைச்சிருந்தேன். அதேபடி என்னோட எண்ணங்கள் மாறாம அதேபடி 83,325 ஓட்டு வாங்கி என்னைய இவ்வளவு பெரிய வெற்றி பெற வச்ச உங்களுக்கு என் முதல் கோடான நன்றியை மறுபடியும் ஏன்னா அவன் நன்றிங்கிற வார்த்தை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து திருப்பதி சட்டமன்ற தொகுதியை வந்து திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. யாருமே அதை அசைக்க முடியாது, அவர் தான் வந்து எழுதி வச்சவர், அவரை தவிர வேறு யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமையை மாற்றி நல்லது பண்ணா தான் மக்கள் ஏற்றுப்பாங்கிற மனப்பான்மை மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்கிறத நீங்கள் போட்டு ஒரு ஓட்டுலையும் நீங்கள் பெண்களும் சரி குழந்தைகளும் சரி இங்கே இருக்க தாய்மார்கள் போட்டு ஒரு ஓட்டுலையும் நிரூபிச்சிருக்கீங்க. நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கு காசு தருவாங்க, 1000 2000 தருவாங்க, எவ்வளோ வேணா வாங்கிக்கிடுங்க, ஆனால் ஓட்டை மட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டிருங்கன்னு வருஷம் எல்லாரும் சொல்றது தான். ஆனால் இந்த வாட்டி தான் மக்கள் என்ன சொல்லணுமா, நம்மளோட காசு நமக்கு தான் தேவைங்கிறத கரெக்டாக வாங்கிக்கிட்டு, ஆனால் ஓட்டு மட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு உண்மையான ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கீங்க. இது எத்தனையோ தலைவர்கள் பல கட்சிகள் ஆரம்பிச்சு வந்திருக்கலாம், ஆனா ஆட்சி ஆரம்பிச்சோன்னு யாராலையுமே ஆட்சி அமைச்சது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை அதுவும் தங்க தளபதி அவர்களால் மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்ச 3 ஆண்டுல மக்கள் மனசுல எல்லாரும் குடியேறி இவ்வளவு பேர் 3 கோடிக்கு மேல அதிகமான ஓட்டுகள் வாங்கி மக்கள் மனதில் இடம் பிடிச்சு இப்போதைக்கு ஒரு நிரந்தர முதல்வரா தமிழகத்தில் இருக்காரு. இன்னமும் வந்து அவருக்கு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு இது வரைக்கும் முதலமைச்சர்